Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ரூத் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே, போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்கள் இடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈன பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள்.
பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னார் இடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்ரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகள் ஆகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ரூத் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த 1வது அதிகாரத்துல ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வந்து கண்ணீரோடு கூட வந்து நகோமி மற்றவங்க கிட்ட தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறதை நாம் பார்த்தோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2வது அதிகாரத்துல அதாவது நகோமியோடு கூட வந்த ரூத்துடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ரூத்து முதலாவது அவள் என்ன செய்கிறா, தன்னுடைய இனத்தை விட்டு தன்னுடைய ஜனத்தை விட்டு தேவன்தான் உண்மையான தேவன் என்று, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியாரோட கூட வருகிறாள். இப்போ வந்த இடத்துல அவங்க நகோமி கூட மாமியாரோட கூட இருந்துட்டு அவள் சொகுசான ஒரு வாழ்க்கையை விரும்பாம, என்ன வேலை கிடைச்சாலும் நம்ம போய் சம்பாதிச்சு நம்ம அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவள் சொல்கிறா, நான் போய் வயல்வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன் மாமியிடம் சொல்லிவிட்டு அவள் கடந்து போகிறாள். இப்படி வயல்வெளிக்கு கடந்து போகும்போது அந்த நாட்கள்லாம் ஏழை எளியவர்களுக்கு ஆகாரமாக வயல்வெளிகளில் அவங்க அறுப்பு காலத்தில் கொஞ்சம் அறுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த கதிர்களெல்லாம் கொஞ்சம் சிந்த விடுவாங்க. ஏன்னா இல்லாதவங்க, ஏழை எளியவர்கள், விதவைகள் அதை என்ன பண்ணுவாங்க, பொறுக்கி கொண்டு போய் அவர்கள் அதை வைத்து அவர்கள் பிழைப்பார்கள். ஸோ அதனால இவங்க அந்த நாட்களில் இருந்த வழக்கத்தின்படி அந்த அறுப்பு நாட்களில் இவள் வயல்வெளிக்கு போனதுனால இப்போ அங்கே அவங்க சிந்துகிற அந்த தானியங்களை, அந்த கதிர்களை அவள் பொறுக்கி வைத்து கொண்டாள். இப்படி அவள் பொறுக்கி வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும்போது போவாஸ் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். பெத்லஹேமிலிருந்து இப்போ போவாஸ் வராரு. வந்து அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை, அதாவது கதிர் அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி அவங்களை வாழ்த்துகிறான். உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி வாழ்த்துகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். போவாஸ் எவ்வளோ பெரிய, அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படிப்பட்டவன் வேலை செய்கிறவங்களை என்ன பண்ணுறான், அவன்
ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஒரு நல்ல குணம் நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்மளை விட வசதியானவங்கள நம்ம அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை பிரைஸ் லார்ட் சொல்றதை காட்டிலும் வசதி குறைந்தவர்கள், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நாம் என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போ இந்த போவாஸ் கேட்குறான். இந்த போவாஸ் யாரு அப்படின்னு சொன்னா, எலிமெலேக்கின் அதாவது உறவின் முறையில் உள்ள ஒரு மகன். கருமையான தேவ பிள்ளைகளே, எலிமெலேக்கு சொந்தம், நகோமியுடைய கணவனுடைய வழியில் சொந்தமானவன். இவன் ஒரு சுதந்திரவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் ரூத்தை வழி நடத்துகிறார். ஏன் வழி நடத்துகிறார் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் அவளை கரெக்டாக அந்த போவாஸ் வயல்வெளியில் நடத்துகிறார் என்று சொன்னால், அவள் கர்த்தரை நம்பி வந்தாள், தன் மாமியை நேசித்தாள். ஆனாலும் அவள் சொன்ன வார்த்தையில் ஒன்று, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ நல்ல தேவனை அவள் பிடித்து கொண்டாள். கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அவள் பற்றி கொண்டாள். ஸோ அதனால தான் அவள் என்ன பண்ணல, மோவாப் தேசத்துக்கு தன் தாய் வீட்டுக்கு போகலை. அதனால இப்போ என்ன பண்ணுற, ஆண்டவரை அவள் பற்றி கொண்டபடினால், தேவன் அவளோடு கூட இருந்தபடியினால் அவளை நேர் வழியாய் நடத்தி போவாஸ் வயல்வெளிக்கு கடந்து போக வைக்கிறார். இப்போ போவாஸ் நீ யாரு, எங்கிருந்து வந்த, இதெல்லாம் கேட்கும்போது அவனுடைய வேலைக்காரன் இதையெல்லாம் சொல்றான். சொன்ன உடனே அவன் சொல்றான், நீ வேற வயலுக்கு போகாம, இந்த இடத்த விட்டு போகாம, என் ஊழியக்கார பெண்களோட இங்கே என்ன பண்ணு, நீ கதிர்களை பொறுக்கிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்படி சொன்ன உடனே அவள் முகங்குப்புற விழுந்து, உனக்கு தண்ணி வேணும்னாலும் இங்க தண்ணி இருக்கு, எடுத்து குடி அப்படின்லாம் சொன்ன உடனே அவள் முகங்குப்புற விழுந்து போவாச வணங்குறா. அந்நிய தேசத்தால் நான் அந்நிய தேசத்தை சேர்ந்தவள், நான் இங்க வந்திருக்கிறேன், ஆனா நான் யாருன்னே தெரியாம இப்படி என்னைய விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவள் என்ன பண்றா, எதனால உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததுன்னு சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ போவாஸ் சொல்றான், உன் புருஷன் மரணம் அடைந்ததும், நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பன் தாய் தேசத்தை விட்டு நீ வந்ததும் எல்லாத்தையும் நான் கேட்டு விவரமாய் அறிந்து கொண்டேன். அதனால உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நல்ல காரியங்களை செய்யும் போது அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். மனுஷன் தர வேண்டாம், தேவனே உங்களுக்கு தருவார். பாருங்க, சொல்லிட்டு அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ நீ யாருடைய செட்டைக்குள்ள வந்திருக்கிற? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டை, அவரை நம்பி வந்தல்ல, அதனால அவரால் உனக்கு என்ன கிடைக்கும்? நிறைவான பலன் கிடைக்கும் என்று போவாஸ் அந்த இடத்துல வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த வயல்வெளியிலிருந்து அவள் வேண்டியதில் பொறுக்கி கொண்டா. அப்புறம் எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்பத்தில் எடுத்து கொடுக்குறான். துணிக்கை காடியிலே உன் துணிக்கையை துவைத்துக்கொள்னு சொல்கிறான். இப்படி சாப்பிட்ட பிறகு அங்கே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், இவன் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனப்படுத்தாதீங்க, அவளை ஈனப்படுத்தாதீங்கன்னா அவளை மரியாதை குறைவாக நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளை அதட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இவ சாயங்காலம் மட்டும் அங்கே இருக்கிற வார்கோதுமையெல்லாம் என்ன பண்ணுறா, அதெல்லாம் அந்த கதிர்களை பொறுக்கிறா. அதை அடித்து அந்த கதிர்களை எடுக்கும்போது அது ஒரு மரக்கால் வார்கோதுமையாய் இருந்ததாம். அவ்வளோ பொறுக்கி எடுத்துக்கிட்டு அவள் சாப்பிட கொடுத்ததுலேயும் சாப்பிட்டு மீந்ததை தன் மாமியாருக்கு எடுத்து வைத்திருக்கிறா. இதையெல்லாம் கொண்டு போய் அவளுடைய மாமியார்கிட்ட கொடுத்து நடந்ததை எல்லாம் சொல்கிறா. உடனே அவளுக்கு சந்தோஷம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ 22வது வசனத்துல, அப்பொழுது நகோமி தன் மருமகளாய் ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடி நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, 20வது வசனத்துல அவ சொல்றான்,
அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். அப்போ நமக்கு சொந்தக்காரன் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு சுதந்திரவாளியும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, அந்த வயல்வெளிக்கே போ, அங்கேயே போய் நீ என்ன பண்ணு, கதிர் பொறுக்கு, வேற எந்த வயல்வெளிக்கும் போகாத அப்படின்னு சொல்லி அந்த நகோமி தன்னுடைய மருமகளிடத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம், அவங்க வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாய் அவர்கள் வந்து பெத்லகேமில் வந்தாங்க. அப்பத்தின் வீட்டிற்கு வரும் பொழுது தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறதை நாம் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ரூத்தினுடைய கடமை உணர்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அதாவது நம்ம தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம யாரையும் வெளியே பார்க்கக்கூடாது, நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்கல. நமக்கு அதாவது தன்னுடைய மாமியாருக்கும் சாப்பிட கொண்டு வரணும், நமக்கும் வேணும்னு சொல்லி அவள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் போகிறதுக்கு தயங்காமல் அந்த வயல்வெளியில் போய் அவள் வந்து என்ன பண்ணுறான், கதிர்களை பொறுக்குகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் எந்த வேலையை செய்யவும் தயங்கக்கூடாது. இல்லை, நான் படித்த வேலைக்கு தான் போகணும், நான் இப்படி தான் போவேன், இந்த வேலை தான் செய்வேன், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல், நம்மளுடைய கடமை, நம் குடும்பத்தை நடத்த வேண்டும், அதனால நம்ம போய் உழைக்க வேண்டும். அதாவது ரூத்துக்கு இருந்த அந்த கடமை உணர்ச்சி இன்னைக்கு ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. பாருங்க, அவ போய் அது மாதிரி அந்த வயல்வெளிக்கு போகிறா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போவாஸ் யாருன்னே தெரியாமல் அந்த வயல்வெளிக்கு ஆண்டவர் அவளை வழி நடத்தி கொண்டு போகிறார். ஏன்னு சொன்னால், அவரை நம்பின பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவன் நகோமியை நம்பி இந்த பெத்லகேமுக்கு வரல. யாரை நம்பி வந்தா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த தேவனை நம்பி வந்தபடினால ஆண்டவர் அவளை சரியாய் வழி நடத்துகிறார். இப்போ போவாஸ் கண்கள் அவளுக்கு தயவு கிடைக்குது. இப்போ வந்து அவங்க அதாவது சொந்தம், நெருங்கிய உறவு, சுதந்திரவாளி இப்படிலாம் சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த நகோமி ரூத் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நாம் நாளைக்கு பார்க்கலாம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவா. ரதீரவா லபௌரியா தீரவா ரபா கரபா ரீபா கரபா ஓ ரீ கரபா ரீபா கரபா தூல பௌரி அக்கரபௌரி அங்கரபௌ தீன மாக்கரபலபரபா ஓ ரிபி கரபலபரபா தூரபா கரபா. ஆண்டவரே, இந்த ரூத் ஆண்டவரே சோம்பேறியா இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, அந்த பெத்லகேமுக்கு வந்த உடனே தெரியாத ஊரில் அப்பா அவள் தன் மாமியாருக்கும் தனக்கும் ஆகாரம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே அவள் கடந்து வேலைக்கு போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே எலியாசரை நேர்வழியாய் நடத்தினது போல அப்பா தகப்பனே ரூத்தை நேர்வழியாய் அப்பா போவாசுடைய வயல் நிலத்துக்கு ஆண்டவரை நடத்தின தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரை ஏசப்பா உமக்கு துதிக்கிற ஆண்டவரை அப்பா, அந்த போவாஸ் கண்களில் மகளுக்கு தயவு கிடைத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரை இந்த நாளிலையும் கூட கத்தாவே, வாழ்க்கையை இழந்து அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவர்கள் உம்மை ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்வார்கள் என்று சொன்னால் அப்பா, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுங்க டாடி. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமை படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. நீங்க மனம் இறங்கி அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நகோமி ஆண்டவரே எல்லாத்தையும் நான் இழந்த காரணம் ஆண்டவர் தான் சொன்ன அதே நகோமி இப்போ ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லும்படியாய் அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரை. அப்பா தகப்பனே, இந்த நாளிலேயும் நகோமியை போல ஆண்டவரே பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தூக்கி நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிற அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறப்பா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களை
ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே அப்பா, ரூத் நகமே போல வாழ்க்கை இழந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை நீர் கட்டளையிட்டு கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, போவாஸ் சொன்னது போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு என்று சொன்னது போல அப்பா, நிறைவான ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.